பச்சை நகை பத்திரமா தானே இருக்கும். எங்க ஒரு வாட்டி பாத்துருவோம். அப்பா அட, நகை பத்திரமா தான் இருக்குது. நம்ம ரூமுக்கு யார் வந்து எடுக்க போறாங்க? இந்த நகை பத்திரமா இருக்கட்டு. இன்னொரு சண்டை போட்டாதான் இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும். இம்புட்டு பேச்சு பேசியதுக்கு நல்லவளா இருந்தா வெளியே போயிருப்பா. அவ எனக்கு நின்று பேசாம அழுதுட்டு நீலிக்கு நீர் வடிச்சுட்டுல நிக்கிறா. விடக்கூடாது. இன்னொரு சண்டையை ஆரம்பிச்சிட வேண்டியதேன். யாருக்க வீட்டை யாரு விற்கிறதுக்கு? எவளுக்கோ கல்யாணத்துக்கு என் வீட்டை விற்பாளாக்கும். இந்த வீடு ஒன்றும் சும்மா இல்ல. என் அப்பா சீதமாட்டு பாதி துட்டு கொடுத்துருக்காரு இந்த வீடு வாங்குறதுக்கு. நல்லா சொல்லுவாரே இந்த வீடை விற்கணும்ட்டு. நகைய பார்க்க அழகாத்தான் இருக்குது. பீரோல இருக்கிற நகை என்ன செய்ய, பெட்ரூம்ல தலவாணி கடியில வைக்க வேண்டியதா இருக்கு. சொந்த வீட்லயே பயந்து பயந்து வாழ வேண்டியதா இருக்கு. என்ன செய்ய? இன்னைக்கு பவித்ரா கொடுத்த குடுப்புல வாயடைச்சு நின்ட்டால. கொஞ்ச நாளா கொண்டுட்டு தான் திரியுதா அந்த போனும் கை மாட்டு. அதான் குடுக்கணும் இருந்தேன். இன்னைக்குதான் சரியான சந்தர்ப்பம். நல்லா கொடுத்து போட்டேன். இன்னும் கொஞ்சம் கூட பேசியிருந்தா இவளை கடுத்து பிடிச்சு வெளியே பிடிச்சே தள்ளி இருக்கலாம். என்ன செய்ய, இவர் இருந்துட்டாரு. இவர் மட்டும் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு 4-5 குடுப்பு கொடுத்து இவளை வெளியே தள்ளி இருக்கலாம். சே, மிஸ் ஆயிடுச்சே. சரி, இப்ப என்ன வம்பா போச்சு? போய் பார்த்து என்னடி நகையை தேடினே என்னன்னு கேட்டு கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளணும். வாயே பேசாத என் வீட்டுக்காரன். இன்னைக்கு என்னதான் பேசுனா? எல்லாம் இவ கொடுக்குறிய இடம். நம்ம அம்மா வீட்டுக்கு போயிருவோம்ல, அந்த நேரம் என்னத்தை வத்த வைப்பாளோ யாருக்கு தெரியும். நகையை ஒளிச்சு வச்சுக்கிட்டு நாடகம் ஆடி இருக்கா 50 நேரம். இவளை பத்தி நமக்குலாம் தெரியும். பாவம் என் பிள்ளை என்ன பேச்செல்லாம் பேசிட்டா. ராத்திரி முழுக்க தூங்காம அந்த அடுப்பங்கரையிலே இருக்குது. நடிக்கிற செய்ய இன்னைக்கு உன்னை என்ன பண்ணிய பாரு. சுதா, அடிக்காதீங்க அடிக்காதீங்க. என்னங்க, ஏன் என்ன படிக்க வரீங்க? என்னங்க, நான் கிடைச்சிருச்சா என்ன? மறுபடியும் பொய்யா பேசுத. தலவாணி கடையில நகையை ஒளிச்சு வச்சுக்கிட்டு என் மகளை என்னெல்லாம் பேசுன. உன்னைய இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டி. இல்லங்க, இல்ல, நான் பார்க்கவே இல்ல. தலவாணி கடையில் நகை இருந்தது இப்பதாங்க பார்த்தேன். அதான் உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு வந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. திரும்ப பொய்யா பேசுத. உன்னைய கழுத்தை நினைச்சு அப்படியே கொண்டு போடுவேன் பாத்துக்க. என் பிள்ளை என்னெல்லாம் பேசுனடி நீ. நகைய ஒளிச்சு வச்சுக்கிட்டு அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும் தானே. நான் ராத்திரியும் பகலும் தூங்காம என்ன கவலைப்பட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா தெரியாதா? அந்த பிள்ளைக்கு வர சம்பந்தத்தை எல்லாம் நீதான் கெடுத்து விட்டுட்டு இருந்த. எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியோ? உன்னைய பத்தி எல்லாம் தெரியும். அதான் இந்த சம்மதத்தை பத்தி எதுவுமே நான் உன்கிட்ட சொல்லல. அதுக்கு ஒரு சண்டையை போட்டு என் பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே வரல நீ ஐடியா போட்டிருக்க. சொல்லு. கழுத்துல இருந்து கையிடுங்க. அப்படிலாம் அவாண்டமா எம்மளை பழி போடாதீங்க. நகை நான் இருந்தது எனக்கு தெரியாதுங்க. அன்னைக்கு ஏதோ விசேஷ வீட்டுக்கு போவில கலத்தி வச்சேன் போல. நானே மறந்துட்டேன். மத்தபடி நான் எதுவுமே பண்ணலைங்க. அவளுக்கு கல்யாணம் நானும் தானே ஆசைப்படுவேன். என்ன வேற ஆளா நினைச்சுக்கிட்டீங்களா? நடிப்பு அம்புட்டு நடிப்பு. உன்னைய பத்தி எனக்கு தெரியாதோ? இன்னும் என் மவளை பத்தி என்னமாவது பேசுன தலைய திருப்பி வச்சு போடுவேன் பாத்துக்க. என் மவளுக்கு சம்பந்தம் பார்த்திருக்கேன். இன்னைக்கு வருவாங்க. அவளுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வைக்குது நம்ம கடமை. எதையாவது இடைய கூந்து குட்டையை கலப்புன்னு நினைச்ச அதுக்கப்புறம் தெரியும் பாரு. ஏங்க பவித்ராட்ட நான் தான் நகை எடுத்து வச்சேன் அப்படி இப்படின்ட்டு எதுவும் பேசாதீங்க. என்ன, அவளுக்கு எம்மளை கொஞ்சம் பாசம் இருக்கு. நீங்க பாட்டு எதுவும் சொல்ல போய் இருக்கிற பாசமும் கெட்டு போகும். அவளுக்கு நல்லபடியா கல்யாணத்தை நம்ம முடிச்சு வைப்போங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. சே, கதை உடைக்காம நகையை பார்த்து தப்பா போச்சே. அதுல இந்த மனுஷன் நம்மள பாத்துட்டாரு. சே, கேவலமா போச்சே. ராத்திரி முழுக்க தேடியாச்சு. பீரோ அலசி பார்த்தாச்சு. நம்ம பீரோவை கூட தேடி பார்த்தாச்சு. நகையை காங்கலையே. சித்தி எங்கதான் கொண்டு வச்சோ தெரியல. ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுல இருந்து வச்சிருக்கோமோ? சேச்சே, சித்தி நகையோ பணமோ யாரையும் நம்பி கொடுக்காது. வேற நகை எங்க போயிருக்கோம்? நம்மள வேற சொல்லிட்டாங்க. மனசே கேட்கல. அன்னைக்கு கூட சித்தி குளிக்கும் போது மோதிரத்தை கலத்தி வச்சிருந்தாங்க. நான் தான் எடுத்து கொடுத்தேன். இப்படி எதையும் யோசிக்காம சட்டுன்ட்டு என்ன சொல்லிட்டாங்களே. பவித்ரா, இல்லப்பா, நகை கிடைக்கவே இல்லை. ராத்திரி முழுக்க பீரோ அலசிட்டேன். என்னோட பீரோல கூட தேடிட்டேப்பா. நகை இல்ல. நான் நகை எடுக்கவே இல்லப்பா. நான் அடுத்தவங்க பொருளுக்கு என்னைக்கு ஆசைப்பட மாட்டேன். உங்களுக்கே தெரியும்லப்பா. சித்தி என்னையும் சொல்லிட்டாங்க. மனசே கேட்கலப்பா.
கவலைப்படாத பவித்ரா, நகை கிடைச்சிருச்சு. அவ ரூம்ல தான் வச்சிருந்திருக்கா போல இந்த பைத்தியக்காரி. அவ பாட்டு எங்கேயாவது வச்சுக்கிட்டு உன்னே சொல்லிட்டா பத்தியம்மா. அவதான் ஏதோ மறந்து கை மறந்து வச்சுட்டா. அப்படியாப்பா நகை கிடைச்சிட்டா? அப்பா எனக்கு இப்ப தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கேயோ நகை எங்க போச்சு எங்க போச்சுன்ட்டு யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்காத குறதையா. எனக்கு தெரியும்பா, சித்தி எங்கேயோ கை மறந்து வச்சிருப்பாங்க அப்படின்றத நான் நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நகை கிடைச்சிட்டு 10 பவுன் மகை இல்ல. சித்தி உன்னைய ரொம்ப கொடுமைப்படுத்துதா பத்தியம்மா. இப்படின்னு தெரிஞ்சதான் இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். சேச்சே, சித்தியாவது என்ன கொடுமைப்படுத்ததாவது? இல்லப்பா, நகைய காணலைனா யாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கதானே செய்யும். அவங்க எல்லாம் என்ன கொடுமைப்படுத்தவே இல்ல. எனக்கு வேலை தான் கொடுத்தாங்க. இந்த வேலை கூட செய்யலைனா நான் இன்னும் வீட்டுல இருந்து சோம்பேறி ஆயிருப்பேன். சித்தி வேலை செய்ய சொன்னனாலதான் எல்லா வேலையும் நான் கத்துக்கிட்டேன். இல்லப்பா, சித்தி என்னை எந்த விதத்திலயும் கொடுமைப்படுத்தல. இப்படி வெள்ளந்தியா இருக்கியம்மா. உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப பவித்ரா, நல்லா இருப்ப. என்ன ஒருத்தனா ஒட்டாச்சிருச்ச மாதிரி நிக்குதா? ஒருவேளை இவர் எதுவும் சொல்லிருப்பாரா? நம்ம தான் நகை எடுத்து குளிச்சு வச்சோன்ட்டு. நான் தான் சொன்னேன்ல சித்தி, கை மறந்து எங்கேயும் வச்சிருப்பீங்கன்ட்டு. கிடைச்சிட்டுல இப்பதான் அப்பா சொன்னாரு நகை கிடைச்சிட்டு கை மறந்து வச்சுட்டீங்கன்ட்டு. எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தி. நானும் ராத்திரி முழுக்க தேடினேன், கிடைக்கல. இப்ப மாதிரி கிடைச்சதே. நல்ல வேலை இந்த மனசு எதுவும் உளறி வைக்கல. ஆமா பவித்ரா, நான் தான் ஏதோ மறந்து வச்சுட்டேன் போல. அன்னைக்கு கூட கோயில் திருவிழாக்கு ஏதோ போனோம்ல நகையை போட்டுக்கிட்டு, அன்னைக்கு ஏதோ வச்சிருப்பேன் போல, அதான் மறந்துட்டேன். சரி நீ சாப்பிட்டியா? இல்ல சித்தி சாப்பிடல. நகைய காங்களேன்ட்டு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இனிதான் சித்தி சாப்பிடணும். சரி சரி, 2 பேத்துக்கு சாப்பாடு எடு, பேசிக்கிட்டே சாப்பிடலாம். என்ன உனக்கு மட்டும் தோசை, எனக்கு இட்லியா வச்சு வச்சிருக்க? இல்ல சித்தி, இது நேற்று ராத்திரி சுட்ட தோசை, அம்பா போகுமேனு சாப்பிடுறேன். நேற்று கவலையில சாப்பிடவே இல்லை சித்தி. சரி பவித்ரா, என்னமோ நினைச்சுக்காத. 10 பவுன் நகை பத்தியா? அதான் காங்களேன்னு சொன்னேன், புத்தி பேதலிச்சது போல ஆயிடுச்சு. அதான் என்ன பேசுனேன் ஏது பேசுனேன்ட்டு எனக்கே தெரியல. இல்ல சித்தி, நான் தப்பாவே எடுத்துக்கல. நீங்க இல்ல, யாரானாலும் இப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா 10 பவுன் நகை இல்ல, நகை விற்கிற விலைக்கு வாங்க முடியுமா தொலைஞ்சிருச்சுன்னா? இல்ல சித்தி, நான் எதுவும் நினைக்கல. சாப்பிடுங்க. நல்ல வேலை நம்ம பேசுனதை நம்பிட்டா. இன்னைக்குதான் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். என் சித்தி என் அன்பா பேசிட்டாங்க, என் கூட வந்து சாப்பிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஐயோ, பாண்டிய தண்டவர் பேசலையே, பாவம். நேற்று போன் பண்ணார்ல, பாண்டிய தனக்கு போனை போட்டு பேசிட வேண்டியதான். அவரை பார்க்கணும் போல இருக்குதே. ஆமா, பொண்ணெல்லாம் பேச வரேனாரு, என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. என்ன பவி போனே போடல? நேத்து போன் போட்டோம், இன்னுமா பாத்துருக்க மாட்டா? போனு காலையில யாருனாலும் எந்திரிச்சு யார் போட்டிருக்காங்க என்னன்னு பாக்கதானே செய்வாங்க. நேத்து போன் போட்டோம், எடுக்கவே இல்ல. மணியும் இந்நேரம் ஆயிடுச்சு. ஒரு போன் போட்டு கூட எதுக்கு போட்டீங்க என்னன்னு கேட்கல. அட, நம்ம ஆளுக்கு 100 வயசு, சொல்லி முடியல போன் போட்டுட்டா. அமைதியாவே இருக்கிற, போன் போடுவியோ என்னமோன்ட்டே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன இன்னைக்கு மட்டும் நீ போன் போடல, நேர்லயே வந்திருப்பேன் வீட்டுக்கு. இல்லத்தா, பிஸி எல்லாம் ஒண்ணு இல்ல. ஓஹோ, போன் எடுக்கேன்ட்டு வீட்டுக்கு வந்துருவீங்க என்ன? சே, போன் எடுக்காமலா இருந்தேன் இல்லையே. என்னத்தா எங்க வீட்டுக்கு வரீங்க, பொண்ணு கேட்க போறீங்க, அப்படி இப்பெல்லாம் சொன்னீங்க. ஆள் சத்தமே இல்லையே. வீட்டுல அச்சட பேசுனீங்களா நம்ம விஷயத்த பத்தி? இல்ல பவி, இன்னும் பேசவே இல்ல அம்மாட்ட. எப்படியும் ஒரு வாரத்துல பேசிடுவேன். அதுக்கடையில நம்ம ரெண்டும் நல்லா பேசி ஒருத்தங்க புரிஞ்சுக்கணும்ட்டு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற பவி? உன்னைய நான் பாக்கணுமே. நாளைக்கு சாயந்தரம் என் கூட கொஞ்சம் வெளியே வர முடியுமா? ஐயோ, என்னாலதான் வெளியே வர முடியாதுங்க. என்னமோ பொண்டாட்டிய கூப்பிட்ட மாதிரிலாம் கூப்பிடுறீங்க. என்னால வெளியே வர முடியாது. யாரும் பார்த்தா அம்புட்டுறியா, அதுவும் சாயந்தர நேரம். காலையிலனா கூட கோயில் அப்படின்ட்டு சொல்லிட்டா வரலாம். சாயந்தரம் என்னால வரவே முடியாதுப்பா. அதெல்லாம் இல்ல, நாளைக்கு கண்டிப்பா வர்ற. சாயந்தரம் வேணா, காலையிலயே நம்ம மீட் பண்ணலாம். என்ன, ஒரு 11 மணி போல உங்க ஊர் பஸ் ஸ்டாப்புக்கு நீ வர்ற. அப்புறம் நான் வந்து போன் போடுதேன். ஏய், போனை கையில வச்சுக்க என்ன. ஐயோ, அம்மா வந்துட்டாங்கள. சரி சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். கூப்பிட்டா போன எடு. என்ன பாண்டி, பொண்ணிட்டிய பேசிட்டு இருந்த, ஏன் வந்து கொடுக்க வேண்டியதானே? என் மருமகிட்ட என்ன எதுன்னு கேட்டிருப்பேனே. என் மருமகளை பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. ஓஹோ, அம்மா பொண்ணிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்குதே. அவட்ட பேச வேண்டியதுதான். அவெல்லாம் ஒரு ஆளு, அவன் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு இருக்கேன்.
என்னடா முணுமுணுத்துட்டு இருக்கிற? நான் கூட உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்னடா முன்னாடி பொண்ணிட்ட பேசிக்கிட்டே இருப்ப, என்கிட்ட குப்ப, இப்ப பேசுறது இல்ல, முகத்தையும் முன்ட்டே வச்சிட்டு இருக்கியே, அவள்கிட்ட பேசுறது இல்லையோ, இல்ல உங்க ரெண்டுக்குள்ள சண்டையோ என்னமோ அப்படின்ட்டு நினைச்சேன். இப்பதான் மறுமட்ட பேசிட்டு இருக்கியே. கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இல்ல, 20 நாள் தான் இருக்கு. என்ன 20 நாளா? 20 நாள் தான் இருக்குதா? நானும் ஒன்னதே தெரியலையே. ஆமாடா, இப்படியே பிற பேசிட்டு இருந்தா நாள் போறதே தெரியாதே. உன் அண்ணனை வர சொல்லியிருக்கேன், பத்திரிக்கை எழுத. நாளையில பத்தியா, இன்னைக்கே எழுதி இன்னைக்கே பத்திரிக்கை அச்சில கொடுக்கணும். நாளைக்கு வாங்குற மாதிரி இருக்கணும். சீக்கிரமே பத்திரிக்கைலாம் வச்சு முடிக்கணும்டா. நாள் இல்ல, 10 வரை எடுக்க போகணும். எம்புட்டு சோழி இருக்குது இன்னும். ஐயோ, இன்னும் கொஞ்சம் விட்டா இவங்க கல்யாணம் வர பேருவாக போல இருக்குதே. அம்மாட்ட எப்படியா சொல்லணுமே. பத்திரிக்கை எழுதுறதுக்கு முன்னாடி சொல்லிடுவோமா? அம்மா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணுடா, சொல்லு. உன் அண்ணனுக்கு போன் போடணும், இல்ல அவன் லேசா கிளம்பி வரமாட்டான். அவன் வந்தாலும் அங்க வச்சு இருக்காள ராணியம்மா, அவ விட மாட்டா. அதனால சீக்கிரம் போனை போட்டு வர சொல்லி பத்திரிக்கை எழுதணும், நல்ல நேரம் போறதுக்குள்ள. இல்லம்மா, நான் சொல்ல போறத கேட்டு நீங்க எதுவும் என்ன வைய மாட்டீங்களே. என்னடா பாண்டி, சொல்லு. என்ன தயக்க வேண்டி இருக்குது? என்ன பொண்ணி கூடுதலா பட்டு எடுக்கணுமோ? சொன்னாளா? இல்லம்மா, எனக்கு எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என்ன பாண்டி, என்ன பேச? தெரிஞ்சுதான் பேசுறியா என்ன? இல்லம்மா, உங்கள்கிட்ட அன்னைக்கே பேசணும்னு இருந்தேன், அதுக்குள்ள சந்தர்ப்பம் அமையல. எனக்கு பொண்ணிய பிடிக்கலம்மா. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. என்னடா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வேற செய்த பாண்டி, வேணா, இப்படி பேசவே கூடாது, தப்பு. சும்மாரி. ஏன் பொண்ணிக்கு வாங்கியது சண்டை என்ன? சொல்லுடா, பேசி தீக்க முடியாது என்ன இருக்குது? சொல்லு. நான் எப்பவுமே பொண்ணி போன் போட்டு என்னன்னு கேக்குறேன். உனக்கு கொஞ்ச நாளாவே மோகம் சரியில்லை. நானும் ஏதோ உங்களுக்குள்ள பேசிக்கிடுவீங்களோ எடுக்க முடியாது நான் இருக்கேன். என்ன கல்யாணம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன நடந்துருச்சு? இல்லம்மா, எனக்கு பொண்ணிய கல்யாணம் பண்ண விருப்பம் இல்ல. இப்போதைக்கு எனக்கு கல்யாணமே வேண்டாமா. பாண்டி, உனக்கும் பொண்ணிக்கும் ஏதாவது பிரச்சனைட்டா பேசி தீர்த்துடுங்க. அதுக்குன்ட்டு கல்யாணமா வேண்டாம்னு சொல்லாதப்பா. உனக்கும் பொண்ணிக்கும் கடவுள் போட்ட முடிச்சு. கல்யாணங்கிறது சும்மா இல்ல, 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. அந்த பயிரை ஒரே நொடில அறிஞ்சு எரிய முடியாது. என்ன சொல்லு, உங்க ரெண்டுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கேன். ஐயோ, அம்மாட்ட தெரியாம உளறிட்டமா. இன்னும் 20 நாள் இருக்குது. கொஞ்சம் பையவே பொறுத்தே சொல்லிருக்கலாமோ. ஐயோ, பவித்ராவை பத்தி பொசுக்கிட்டு பேசவும் முடியாது. ஏன்னா பவித்ரா வீட்டுல என்ன சூழ்நிலை என்னன்ட்டு தெரியாம அவசரப்பட்டுட்டோமோ. சரி, பேச்ச மாத்தலாம். அம்மா, எனக்கும் பொன்னிக்கும் கொஞ்சம் சண்டைமா. அதான் எனக்கு பொன்னிய வர வர பிடிக்கவே மாட்டுக்குமா. அட, இம்புட்டு தானா? நானும் என்னமோ ஏதோன்ட்டு பயந்துட்டேன். டேய், அவ படிச்ச புள்ள, அவ திடுக்கு முழுக்க பேசதான் செய்வா. கொஞ்சம் பொறுத்து போடா, எல்லாம் கல்யாணம் வரவேன். அதுக்கப்புறம் உன் பேச்ச கேட்டு தன்னால நடப்படா. என்னடா? சரிம்மா, சரி.